Hey folks, welcome back to our channel and guess what? It's a new playlist called Learn English Through Movie Reviews. நம்ம எல்லாத்துலேயும் we step down everything. எல்லாத்துலேயும் நம்ம போயாச்சு எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறது, சாங்ஸ், டயலாக்ஸ்ன்னு சொல்லிட்டு we have seen everything. It's a new playlist. ஒரு மூவி ரிவ்யூஸ் நம்ம நிறைய கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். அண்ட் அதை இங்கிலீஷில் பண்ணும்போது உங்களுக்கு you guys know yourself, right? So சில phrases, expressionsலாம் இருக்கும். That's what we are going to learn in திஸ் பிளேலிஸ்ட். ஸோ இன்றைக்கி ஃபர்ஸ்ட் வீடியோவில் கர்ணன் மூவியோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், கர்ணன் பார்த்துருப்பீங்க, மூவி கதையும் உங்களுக்கு தெரியும். பட் இங்கிலீஷில் ரிவ்யூ பண்ணும்போது சில வேர்ட்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஆர் யூ கைஸ் வெயிட்டிங் ஃபார்? லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் வீடியோ. Well, let's start. The plot of Karnan is wafer thin, but it is the execution of Mari Selvaraj that makes it special. The plot of Karnan. So, plot அப்படின்னா கதைக்களம் அப்படின்னு அர்த்தம். பிளாட்டுக்கு இன்னொரு மீனிங் கூட இருக்குது. It has got another meaning called சதி. சதி செய்கிறது கூட பிளாட் அப்படிங்கிற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சதின்னு எடுத்துக்க முடியாது, கதைக்களம், அந்த கதையோட கரு அப்படிங்கிற மீனிங்கில் தான் இருக்குது. பாருங்கள், the plot of Karnan is wafer thin. ஸோ ஓடி மீன் பை வேஃபர் தின், ரொம்ப சன்னமாக இருக்கிறது. ஏதோ ஒரு பொருள் ரொம்ப சன்னமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வேஃபர் தின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி கதை சன்னமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல த பிளாட் ஆஃப் கர்ணன் இஸ் வேஃபர் தின் அப்படின்னா அந்த கர்ணன் படத்தோட கதைக்களம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒன்லைன் தான், ரொம்ப சன்னம் தான். ஒரே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வேஃபர் தின். வாட் இஸ் ஒன்லைன் ஸ்டோரி ஆஃப் திஸ் மூவி? தெர் இஸ் நோ பஸ் ஸ்டாப் இன் தேர் வில்லேஜ் கால்ட் பொடியன்குளம். அதனால் த பீப்புள் ஹூ ஆர் இன் த வில்லேஜ் ஆர் ஃபைட்டிங் ஃபார் தேர் ரைட்ஸ். இந்த மாதிரி ஸ்டாப் என்ன, பஸ் ஸ்டாப் என்னன்னு சொல்லிட்டு தே ஆர் ஃபைட்டிங். அந்த ஃபைட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ணுறது யார்? ஹூ இஸ் அ ஹீரோ ஹியர்? தனுஷ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வேஃபர் தின் ஒரு படத்தை வேஃபர் தின் சொல்கிறோம் அப்படின்னா ஒரே லைனில் அந்த கதையை நம்ம சொல்லிடலாம்னு அர்த்தம். ஓகேங்களா? த பிளாட் ஆஃப் கர்ணன் இஸ் வேஃபர் தின், பட் இட் இஸ் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் மாரி செல்வராஜ். அப்போ எக்ஸிக்யூஷன் அப்படின்னா என்ன? செலுத்தும் விதம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கர்ணன் படத்தோட கதை ரொம்ப சின்னதான், ஒரு ஒன்லைன் ஸ்டோரி தான். ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம், அதாவது கொண்டு செலுத்தின விதம் அந்த படத்தை ஸ்பெஷல் ஆக்குது. And the next one. It is a story of a normal fearless guy with incredible leadership quality and grit to save his people and fight for their rights. It is a story of a normal fearless guy. So, fearless guy அப்படின்னா பயமறியாதவன், பயமே இல்லாதவன். ஒரு நார்மலாக சாதாரணமாக பயமில்லாத ஒருத்தன், அவங்ககிட்ட என்ன இருக்குது? வித் இன்க்ரெடிபிள் லீடர்ஷிப் குவாலிட்டி. ஸோ இன்க்ரெடிபிள் அப்படின்னா நம்பவே முடியாத, லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னா தலைமை பண்பு அப்படின்னு அர்த்தம். அண்ட் கிரிட். ஸோ கிரிட் அப்படின்னா மன உறுதி. ஒரு நார்மலான ஒரு பையன், பயமே இல்லாத பையன், நல்ல மன உறுதி உள்ள ஒரு பையன், நம்பவே முடியாத தலைமை பண்புடைய பையன். டு சேவ் ஹிஸ் பீப்புள் அண்ட் ஃபைட் ஃபார் தேர் ரைட்ஸ். டு சேவ் ஹிஸ் பீப்புள், அவனுடைய மக்களை காப்பாற்றி, அண்ட் ஃபைட் ஃபார் தேர் ரைட்ஸ், அவங்களோட உரிமைக்காக போராடுறவன். And then the next one. The film begins with a small girl lying on the road, struggling with a sudden epilepsy attack. So the film begins ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் verb கூட. ஏன்னா ப்ரெசன்ட் டென்ஸில், சிம்பிள் ப்ரெசென்ட்டில் ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, ஏழு சப்ஜெக்டில் ஹீ, ஷீ, இட் வர பக்கத்தில் verb எஸ் ஆட் பண்ணணும். ஸோ ஃபிலிம் அப்படிங்கிறது இட்டுங்கிற சப்ஜெக்ட் கடையில் வரதுனால பிகின் கூட பிகின்கிறது verb, அதனால் எஸ் ஆட் பண்ணி பிகின்ஸ்னு நம்ம போட்டிருக்கோம். த ஃபிலிம் பிகின்ஸ் வித் அ ஸ்மால் கேர்ள் லையிங் ஆன் த ரோட் ஸ்ட்ரகிளிங் வித் அ சடன் எபிலெப்சி அட்டாக். ஸோ எபிலெப்சி அப்படின்னா வலிப்பு ஏற்பட்டு அப்படி தான் அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும். அப்படியே டாப் ஆங்கிள்லேருந்து அப்படியே கீழே கொண்டு போவாங்க. ஒரு கேர்ள் ஷில் பி லையிங் ஆன் த ரோட், அப்படியே ரோட்டில் படுத்திருப்பா. ஸ்ட்ரகிளிங் வித் அ சடன் எபிலெப்சி அட்டாக். திடீர்னு வலிப்பு அந்த வலிப்போட ஸ்ட்ரகிள் அப்படின்னா போராடுறது, அந்த போராட்டத்தில் அப்படியே படுத்திருப்பா. ஸோ இப்படி தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகும். And then none of the vehicles stop to help her and she dies. Eventually Mari replaces the girl's head with an idol. None of the vehicles, அது நம்ம வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுவோம், வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடாது. நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனல்லே, வெஹிக்கிள்ஸ்னு சொல்லாதீங்க, வெஹிக்கிள்ஸ்னு சொல்லுங்கள். None of the vehicles stop to help her. ஒரு வண்டியுமே அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்கலை. And she dies. யாருமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக இறந்து தான் போவாங்க. ஈவென்ச்சுவலி. ஸோ ஈவென்ச்சுவலி அப்படின்னா இறுதியில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா?
ஸோ ஒரு இதில் வந்து ஜாயினர்ஸ் மாதிரி ஒரு சென்டென்ஸ்லேருந்து இன்னொரு சென்டென்ஸ் லீட் பண்ணுறதுக்கு வி கைஸ் வில் பி யூஸிங் ஜாயினர்ஸ். அது கிராமட்டிக்கில் வந்து சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? we have conjunction tips and preposition tips. If you guys want it, do ping me on WhatsApp. Alright, getting back to the topic. Eventually, Mari replaces the girl's head with an idol. Eventually, இறுதியில் மாரி என்ன பண்றாருன்னா, ஐ மீன் மாரி in the sense மாரி செல்வராஜ் டைரக்டரை சொல்றாங்க. He replaces, ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருந்தேன், he she itக்கு verb கூட s add பண்ணணும். மாரிங்கிறது ஹீங்கிற சப்ஜெக்ட் கடையில் வரதுனால ரீப்ளேஸ்ங்கிற verb பக்கத்தில் s add பண்ணியிருக்காங்க. மாரி replaces the girl's head, apostrophe sனா உடையன்னு அர்த்தம். the girl's head, அந்த பொண்ணோட தலை, ஓகேங்களா, பொண்ணுடைய தலை வந்து with an idol. idol அப்படின்னா சாமி உருவம் இல்லைன்னா சிலைன்னு அர்த்தம். அவங்களுக்கே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அண்ட் கேமரா ஆங்கிள் கீழே போக 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 eventually it goes right, போக போக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா அந்த தலை வந்து ஒரு சாமி சிலை மாதிரி மாறிடும். அண்ட் தென் the next one. The youngsters in the village are unable to achieve big as even the basic transportation facility is denied by the government. அது கவர்மெண்ட்னு சொல்லக்கூடாது, கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். ஆர் வந்து அங்கே சைலண்ட். The youngsters in the village are unable to achieve. ஸோ unable அப்படின்னா முடியலன்னு அர்த்தம். ஓகேங்களா? The youngsters in the village are unable to achieve big. அந்த வில்லேஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இளைஞர்கள்லாம் வந்து பெருசாக எதுவும் அவங்களால சாதிக்க முடியல. அஸ் ஈவன் த பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி, ஒரு பேசிக்கான ஒரு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி கூட அவங்களால வந்து சாதிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா இட் இஸ் டினைட் பை த கவர்மெண்ட். டினை அப்படின்னா உங்களுக்கு என்ன, மறுத்தல்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்க்கக்கூடிய வேர்ட்ஸ்லாம் என்ன, அனேபிள் அப்படின்னா முடியலன்னு அர்த்தம், பேசிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டினா அடிப்படை போக்குவரத்து வசதி, தென் டினை அப்படின்னா மறுக்கிறது. ஓகேங்களா? அனேபிள் முடியல, ஐ எம் அனேபிள் டு ஸ்டடி, என்னால் படிக்க முடியல, ஐ எம் அனேபிள் டு கோ, என்னால் போக முடியல, ஷீ இஸ் அனேபிள் டு டாக் வித் மீ, அவள் வந்து என் கூட பேச முடியல, அவளால் என் கூட பேச முடியல. ஓகே, வெல் த நெக்ஸ்ட் ஒன். த பீப்புள் இன் பொடியம்குளம் பிலாங் டு தி oppressed caste and hence they have enmity with the neighboring village where the majority of people belong to the privileged community. The people in பொடியம்குளம் belong to the oppressed caste. ஸோ oppressed caste அப்படின்னா ஒடுக்கப்பட்ட சாதின்னு அர்த்தம், லைக் லோ caste அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ பொடியம்குளத்தில் இருக்க மக்கள் எல்லாமே oppressed caste தான், ஐ மீன் லோ caste தான். அண்ட் ஹென்ஸ் அப்படின்னா ஆகவே, ஆகவே they have enmity with the neighboring village. enmity அப்படின்னா பகை, நெய்பரிங் வில்லேஜ்னா பக்கத்து ஊருக்காரங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பக்கத்து ஊருக்கும் ஆகாது. ஏன் அப்படின்னா the majority of the people belong to the privileged community. பக்கத்து ஊரில் இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் வந்து மெஜாரிட்டி பீப்புள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க. அதனாலேயே ரெண்டு ஊருக்கும் ஆகாது. அண்ட் தென் த நெக்ஸ்ட் ஒன். Meanwhile, Karnan, an angry young man from Podiyankulam, always stands for his people. Meanwhile, ஸோ meanwhile அப்படின்னா இதற்கிடையில் அர்த்தம். இதற்கிடையில் வந்து நடுவில், அதாவது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது நடுவில் கர்ணன், அன் ஆங்க்ரி யங் மேன், ஒரு யங்கான ஒரு கோபமான ஒரு பையன் வந்து பொடியம்குளத்திலிருந்து வர பையன் வந்து ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இஸ் பீப்புள். ஸ்டாண்ட் ஃபார் சம்மொன், இது ஒரு ஃப்ரேஸ் இங்கிலீஷில். இதுக்கு என்ன அப்படின்னா ஒருத்தருக்காக சப்போர்ட்டாக நிற்கிறது. ஓகேங்களா? ஸ்டாண்ட் ஃபார் சம்மன்னா சும்மா போய் நிற்கிறது கிடையாது. நான் இருக்கேன் உனக்கு, ஐ எம் தேர் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்போர்ட்டாக நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒருத்தருக்கு பக்கத்தில் ஒரு பக்கபலமாக நின்னீங்க அப்படின்னா யூ ஆர் ஸ்டாண்டிங் ஃபார் தெம் அப்படின்னு அர்த்தம். சும்மா நிற்கிறது மட்டும் இல்லை, ஒரு சப்போர்ட்டாக பேக் போனை நிற்கிறது கூட ஸ்டாண்ட் ஃபார் சம்மன் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா he always stands for his people. அவனோட மக்களுக்காக அவன் எப்போவுமே போய் நிற்பான். And then his godfather in the village is Yaman. ஸோ யமன் அப்படிங்கிறவர் இஸ் லால், ஆக்சுவலி ஆக்டர் நேம் வந்து லால். கர்ணன் படத்தில் தனுஷ் கூட சுற்றிட்டே இருப்பார். ஸோ அவர் தான் வந்து அந்த வில்லேஜ்லேயே வந்து நம்ம தனுஷோட கர்ணனோட காட்ஃபாதர். வென் எவர் த நெய்பரிங் வில்லேஜர்ஸ் ட்ரை டு அப்ரஸ் ஹிஸ் பீப்புள், எப்பெல்லாம், ஸோ வென் எவர் அப்படின்னா எப்பொழுதெல்லாம்னு அர்த்தம். எப்பெல்லாம் இந்த பக்கத்து ஊருக்காரங்க வந்துட்டு, பக்கத்தூர் கிராமத்தாளுங்க வந்துட்டு தே ட்ரை டு அப்ரஸ் ஹிஸ் பீப்புள், அவங்களோட, அதாவது இவங்க பொடியன்குளத்து ஆளுங்களை வந்துட்டு அப்ரஸ் பண்ணுவாங்களோ, அப்ரஸ் அப்படின்னா ஒடுக்குறதுன்னு அர்த்தம், ஒடுக்க பார்ப்பாங்களோ அப்பெல்லாம் வந்து தனுஷ் கோவப்படுவார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா கோவப்படும் போது யமன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். யமன் கண்ட்ரோல்ஸ் கர்ணன் ஆஸ் அ ட்ரீம் ஆஃப் த ஃபார்மர்ஸ் ஃபேமிலி இஸ் டு கெட் இம் அ கவர்மெண்ட் ஜாப்.
அந்த ஏன் கண்ட்ரோல் பண்ணுவார் அப்படின்னா இவங்க வந்து இப்படியே போயிடக்கூடாது, ஸோ தே நீட் டு கெட் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சில சீன்ஸ்லாம் வரும். ஆர்மியில் அப்படியே ஜாயின் பண்ணுற மாதிரி, ஆர்மி செலெக்ஷன்லாம் இருக்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். ஸோ ஃபார்மர் அப்படின்னா FARMER, அந்த ஃபார்மர் அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாயின்னு அர்த்தம். இங்கே ஃபார்மர் அப்படின்னா முன்னாள்னு அர்த்தம். ஸோ அவங்களோட ஃபேமிலி இதே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது வந்து கர்ணனுக்கு வந்து டு கெட் இம் கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணுன்னே இருப்பாங்க. ஹென்ஸ் ஆகவே யமன் வந்து he will always control தனுஷ், ப்ரிஃபரபிளி இந்த போலீஸ் ஆர் ஆர்மி. ப்ரிஃபரபிளி அப்படின்னா சூஸ் பண்ணுற மாதிரி, ப்ரிஃபர் அப்படின்னாலே சூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். செலக்டிவாக சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கிறது தான் ப்ரிஃபர்னு அர்த்தம். ஐதர் வந்து போலீஸில் சேர்த்து விடணும், இல்லைன்னா ஆர்மியில் சேர்த்து விடணும். அதுதான் வந்து அவங்களோட எய்மே. And then the next one. However, the continuous oppression pushes Karnan and his friends to revolt. However, ஸோ ஹவவர் அப்படின்னா எனினும் அர்த்தம். என்னதான் இந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ணாலுமே ஹவவர் த கண்டினியூஸ் அப்ரஷன், தொடர்ந்து வந்து ஒடுக்கிட்டே இருக்கிறது, டே நீ உங்களுக்குலாம் எதுவுமே கிடைக்காதுரா அப்படின்னு தொடர்ந்து வந்து அடக்கி வச்சுட்டே இருப்பாங்க, ஒடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. தொடர்ந்து அப்படி நடக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இட் புஷஸ் கர்ணன் அண்ட் இஸ் ஃப்ரெண்ட்ஸ் டு ரிவால்ட். அதை வந்து அவங்கள தள்ளப்பட்டுரும். எதில் அவங்க தெளிவாங்க போய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளர்ச்சி அப்படின்னா ஒரு போராட்டம் மாதிரி. அதில் வந்து அவங்களே தள்ளிப்பாங்க. ஏன்னா இந்த கண்டினியூஸாக இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதுனால நோ அதர் கோ, தெர் இஸ் நோ அதர் கோன்னு சொல்லிட்டு அந்த ரிவால்ட்டில் போய் அவங்களாம் வந்து ரிவால்ட்டில் போய் விழமாட்டாங்க, அவங்களாம் ரிவால்ட் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. தென் த நெக்ஸ்ட் ஒன். ஆஸ் அ ரிசல்ட் they break a private bus and loudly tell the government officials that their need should be heard out. as a result அப்படின்னா அதன் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா they break a private bus. இதான் வந்து ப்ரீ இன்டர்வலோட சீனு. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they break a private bus, ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை போட்டு உடைச்சிருவாங்க. and loudly tell the government officials that their needs should be heard out. அப்படியே சத்தமா உறக்க சொல்லுவாங்க. லவுட்லி அப்படின்னா உறக்க சொல்றது. நீட் ஷுட் பி ஹியர்ட் அப்படின்னா தேவைகள் கேட்கப்பட வேண்டும். அதாவது அவங்களோட தேவைகள் கேட்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த பஸ்ஸை போட்டு உடைச்சு எங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு அவங்க சொல்லுவாங்க. But the police officials and government lets them down and brutally torture the senior members in the village. But the police officials and government lets them down. ஸோ லெட் சம்மன் டவுன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேசல் வேர்ப் விச் மீன்ஸ் ஏமாற்றம் அடைய வைக்கிறது, ஒருத்தவங்க டிசப்பாயிண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். ஏன்னா வந்துட்டு போலீஸ் ஒத்துப்பாங்க, ஆக்டர் நட்டி வுட் பி தேர், கண்ணபிரான் கேரக்டரில் வருவார், எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டு தென் அந்த ஊரில் இருக்கிற பெருசுங்களெல்லாம் வந்து கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க, ப்ரூட்டல் டார்ச்சர் பண்ணுவாங்க. சீனியர் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு டார்ச்சர் பண்ணுவார். கரெக்டாக? ஸோ ப்ரூட்டல் டார்ச்சர் அப்படின்னா கொடுமையான சித்திரவதை, இல்லைன்னா மிருகத்தனமான சித்திரவதைன்னு அர்த்தம். அந்த சீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி ப்ரூட்டலாக இருக்கும். தென் Mari Selvaraj has conveyed the pain and sufferings of the oppressed without hurting anyone. மாரி செல்வராஜ் வந்து இங்கே ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஐ வித் ஹேவ் யூஸ் பண்ணணும், ஹீட்டுக்கு ஹேஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் வருது. டென்சஸும் நம்ம டிப்ஸில் பார்த்துருக்கோம். ஐ மீன் ஜாயின் பண்ணவங்களுக்கு அது விசிபிளாக தெரியும். கரெக்டாக? எதனால் வந்து எப்படி வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாரி செல்வராஜ் ஹேஸ் கன்வேட் த பெயின் அண்ட் சஃபரிங்ஸ். ஸோ பெயின் அண்ட் சஃபரிங்ஸ் அப்படின்னா வலியும் வேதனைகள். ஒடுக்கப்பட்ட ஜாதியோட மக்களோட வலியும் வேதனையும் வந்து யாரையுமே புண்படுத்தாமல், வித்தவுட் ஹர்ட்டிங் எனி ஒன், யாரையும் புண்படுத்தாமல் வந்து அவர் கிளியராக வந்து சொல்லியிருப்பாரு. தென் கர்ணன் கிளியர்லி பிலாங்ஸ் டு தனுஷ் அண்ட் இட் இஸ் எ கேக் வாக் ஃபார் ஹிம். ஸோ கர்ணன் படம் டெஃபினட்டாக வந்து தனுஷோடது தான். பிலாங் அப்படின்னா சொந்தமானது, இல்லைன்னா உடையது அப்படின்னு வச்சுக்கலாம். பிலாங் நிறைய மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிலாங்ஸ் டு தெம்னா கர்ணன் வந்து தனுஷுக்கு சொந்தமானது அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அது தனுஷுக்குனே உரியது அப்படிங்கிற கூட நீங்கள் எடுத்துக்கலாம். திஸ் பேக் பிலாங்ஸ் டு மீ, இந்த பேக் வந்து எனக்கு சொந்தமானது. தட் பென்சில் பிலாங்ஸ் டு மை லிட்டில் பிரதர், அது வந்து என்னோட சின்ன தம்பிக்கு வந்து உரியது, சொந்தமானது, அந்த மாதிரி. ஸோ கேக் வாக் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேஸ், ஒரு இடியம். கேக் வாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக கருதப்படுற விஷயம். அதாவது ஒரு விஷயம் இப்போ வந்து எனக்கு வந்து குக்கிங்க்கு வந்து கஷ்டம் அப்படின்னா மேபி அது வந்து நம்ம அம்மாக்கெலாம் ஈஸியாக இருக்கும், இப்படிங்கிறதுக்குள்ளே செஞ்சுட்டு போயிடுவாங்க. பட் நம்மளாக இருந்தால் வி ஹேவ் டு வாட்ச் சம் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் வி ஹேவ் டு டூ இட், ரைட்? ஸோ ப்ரிப்பரேஷனுக்கு டைம் ஆகும். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல். கேக் வாக் அப்படின்னா ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், அதுக்கு பேர் தான் கேக் வாக், ரைட்? ஃபைன் கைஸ், ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் கர்ணன் மூவி ரிவ்யூ. அண்ட் இதில் வந்துட்டு நீங்கள் சில வேர்ட்ஸ் ஃப்ரேசஸ்லாம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். See you on the next video. Until then, bye bye. Take care.